டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வந்தா ராஜாவாதா வருவேன் படத்துக்கு அப்புறமா நம்ம சிம்பு அடுத்ததாக வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல மாநாடு படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பிப்ரவரி மந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படத்துக்கான ஷூட்டிங் இன்னுமே ஸ்டார்ட் ஆகல. இந்த சமயத்தில் இந்த மாநாடு படத்துக்காக நம்ம சிம்பு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக லண்டன் போனார். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கூட லண்டனில் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வைரலாக பரவிட்டு வந்தது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சிம்பு மன்மதன் வல்லவன் அந்த படத்தில் நடித்த மாதிரி எப்படி ஒல்லியாக இருப்பாரோ அதே மாதிரி ஒரு செமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இந்த சமயத்தில் இந்த மாநாடு படத்தில் யார் ஹீரோயினா நம்ம சிம்புக்கு நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேசிவான அப்டேட் தற்போது கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்க போகிறாங்களாம். இவங்க ஆல்ரெடி நம்ம சிவகார்த்திகேயனுடைய SK15 அதாவது ஹீரோ படத்தில் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு படத்தில் திரிஷாவும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் தற்போது வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தற்போது ஃபுல் ஸ்விங்ல போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம சிம்புடைய முதல் படம் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் அப்படின்ற போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம தல அஜித் இப்ப ஹச்வினோட் டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்துக்கான ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்ல போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கும் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல ஆத்விக் ரவிச்சந்திரன் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ரீசெண்டா ஆத்விக் ரவிச்சந்திரன் இந்த படத்துக்கான செட்ஸ்ல நம்ம தல அஜித் கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காராம். அது நம்ம தல அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கதையை நல்லா டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தல அஜித் சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நேர்கொண்ட பார்வை படத்துக்கு அப்புறமா நம்ம தல அஜித் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்தது. இந்த சமயத்துல ஆத்விக் ரவிச்சந்திரன் தற்போது கதை சொல்லியிருக்கிறதுனால அவரும் சீக்கிரமாகவே நம்ம தல அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நேர்கொண்ட பார்வை படத்துக்கான ஷூட்டிங் தற்போது ஃபுல் ஸ்விங்ல போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் மே இல்லனா ஜூன்ல ரிலீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தற்போது சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம சிம்புடைய மாநாடு படம் அதுக்கப்புறமா நம்ம தல அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.